பழைய கஞ்சி சாப்பாடு சாப்பிட போகிறீங்களா? அப்போ ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இறால தலையும் வாலும் எடுத்துகிட்டு வால் சைடாக அந்த நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஸ்கின்னை நம்ம டச் பண்ணக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி வச்சிடலாம். கடாய் வச்சதும் கடாய் நல்லா காஞ்சதும் கடாயில் நம்ம பிரட்டி வச்ச இறாவை சேர்த்துடலாம். இதை நல்லா சேர்த்து நல்லா இறால இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு இதை நம்ம வரட்டி எடுக்கணும். இறாலேருந்து வர தண்ணியிலேயே இறாவை நல்லா வேக வைக்கணும். இப்போ இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நல்லா வற்றணும். நல்லா அமுக்கி விட்டு இறால இருக்கிற தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டு நம்ம இதை வரட்டி எடுக்கணும். இப்போ நல்லா வரட்டிருச்சு. நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இறா கடாயிலே அப்படி சைடில் ஓரம் கட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 3 காஞ்ச மிளகாய் நான் பிச்சு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓரமாக வச்சுருந்த இறாவும் இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்பவே சூப்பரான இறா கறிகள் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பழைய சாப்பாட்டுக்கு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இந்த மாதிரி பழைய சாப்பாடுக்கு இறா கறிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ பழைய சாப்பாடு இருந்தாலும் 5 மினிட்ஸில் காலி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் பழைய சாதம் இருந்தால் இறா வாங்கி கறிக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.